ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு 24வது தலைப்பு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 24வது தலைப்பு பார்த்திங்கன்னா, துரியோதனன் எந்த காரணமும் கொடுக்க முடியாதவன். அதுதாங்க தலைப்பு. அதுலேருந்து அப்படியே உள்ள பார்க்கலாம். மகாபாரதத்தை இயற்றிய வேதவியாசர் அனைவரின் பூர்வ ஜென்மங்களை பற்றியும் விளக்குகிறாராம். அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் உட்பட அவர்கள் நரநாராயணனாக இருந்திருக்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இப்பொழுது இப்படி இருப்பதற்கு காரணம் முற்பிறவியில் அவர்கள் குறிப்பிட்ட விதமாக இருந்ததன் விளைவே என்பதாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அவர்கள் தற்போது என்னவாக இருக்கிறார்களோ அதை ஏற்படுத்திய அந்த விளைவை மாற்றியமைக்கவே இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். இத்தனை கதாபாத்திரங்களில் துரியோதனனின் கடந்த காலத்தை மட்டும் வியாசர் குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டார். ஏனென்றால் துரியோதனின் குணத்திற்கு கர்ம வினையை ஒரு காரணமாக தான் முன்னிறுத்தக்கூடாது என கருதினாராம். இப்படிப்பட்ட ஒரு குணத்திற்கு, இப்படிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு, இப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்ததற்கு எந்த காரணமோ சமாதானமோ வழங்க அவர் விரும்பவில்லையாம். துரியோதனன் எப்படியெல்லாம் இருந்தானோ அதற்கான முழு பொறுப்பையும் 100% அவனே ஏற்க வேண்டும் என நினைத்தாராம் வியாசர். மற்ற அனைவருக்கும் அவர்களின் கடந்த காலம் என்று ஒன்று இருந்தது. அதிலிருந்து நல்ல, கெட்ட, அழகான, அசிங்கமான அவர்களின் குணநலன்கள் வெளிப்பட்டது. ஆனால் துரியோதனனுக்கு அப்படி எந்த காரணமும் இல்லையாம். இது நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், முட்டாள்தனத்திற்கு சில சமயம் கோபவசப்பட்டு உணர்வற்று போனதற்கு, உணர்ச்சி சிந்தனை செயலில் கண்மூடித்தனமாக இருந்ததற்கு என எல்லாவற்றிற்கும் விடுபடும் வழி ஒன்று இருக்கிறது. ஆனால் துரியோதனன் எப்போதுமே வெளிப்படுத்தி வந்த ஆவேசத்திற்கும் தீய நோக்கத்திற்கும் எந்த சாக்குப்போக்கும் கிடையாது. கூட்டுக்களவாணிகள். சில நேரங்களில் துரியோதனனிடம் இருந்து வெளிப்பட்ட மாபெரும் தாராள குணமுள்ள நண்பன் எனும் அடையாளத்தை கடந்தும் இது அவனுக்கு பொருந்தும். எல்லா இடங்களிலும் நட்பு பாராட்டுபவனாக இருந்ததுடன் அவனிடம் யார் நட்புடனும் விசுவாசமாகவும் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிறான் துரியோதனன். இந்த அம்சத்தில் பாண்டவர்களையும் அவன் விஞ்சி விடுவான். இந்த உலகில் யார் தலைவர்களாக இருக்கிறார்களோ, யார் மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்க்கை ஏற்படுத்த முனைகிறார்களோ அவர்கள் வழக்கமாக நண்பர்கள் இல்லாதவர்களாகவோ இருக்கிறார்கள். மாபெரும் கலைஞர்கள், மேதைகள், விஞ்ஞானிகளுக்கு பெரிதாக நண்பர்கள் இல்லையாம். ஆனால் மிக மோசமான குற்றவாளிகளுக்கு பெரும்பாலும் மிகச்சிறந்த நண்பர்கள் அமைகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். குற்றம் நட்பினாலேயோ பிறக்கிறது. இந்த பேச்சு வழக்கு உங்களுக்கு தெரியும் தானே. கூட்டுக்களவாணிகள் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட வேண்டும் என்றால் உங்களுக்கு பொதுவாக துணை தேவை. இவர்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகில் நடக்கும் குற்றச்செயல்கள் பெருமளவு குறைவாகவே இருக்கும். குற்றவாளிகளில் ஈடுபட்டு மக்கள் மனதிலும் சரித்திரத்திலும் இடம் பிடித்த புத்திசாலியான வில்லங்கமான கூட்டாளிகள் ஏராளமாக இருக்கிறார்களாம். ஆனால் துரியோதனன் அப்படி இருப்பதற்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை. துரியோதனின் ரசிகர்களிடம் இப்படி பேசுவதற்கு நாம் வருந்துகிறோம். ஒரு மிருகத்தை நேசிப்பதில் எந்த தவறும் இல்லை, நீங்கள் அதனிடமிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருக்கும் வரை. ஒரு மிருகத்தை நீங்கள் காதலுடன் பார்க்க முடியும். ஒரு புலி கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் போது வனவிலங்கு அருங்காட்சியகத்தில் அல்லது வன சுற்றுலா வளாகத்தில் வாகனத்தில் பாதுகாப்புடன் செல்லும் போது அதை நீங்கள் ரசிக்கலாம். ஆனால் அதே புலியை நீங்கள் எதிர்பாராமல் சந்திக்க நேர்ந்தால் அதை புகழ்ந்து உங்களால் பாட முடியுமா? இதேபோல் யார் ஒருவர் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று மிக தீவிரமாக உழைக்க முயற்சித்து கொண்டிருந்தாரோ, இல்லை மற்ற யாரை விடவும் துரியோதனன் அதிக ஈர்ப்புடையவனாக இருந்தான். ஆனால் ஒருவேளை எப்போதாவது துரியோதனின் நண்பனாக இல்லாமல் நீங்கள் அவனை நெருங்க நேர்ந்தால் அதற்காக நிச்சயம் நீங்கள் வருந்தும்படியே நேரும். துயரத்தில் இளவரசி. ஒரு முறை துரியோதனனின் அரண்மனையில் கிருஷ்ணர் விருந்தினராக தங்கியிருந்தார். துரியோதனின் குணம் எப்படிப்பட்டது?
என்பதை பற்றி சிறிதும் அறியாதவளாக இருந்தாளாம். அவனது அழகே உருவான மெல்லிதயம் கொண்ட இளம் மனைவியான பானுமதி. அந்த நாட்களில் வழக்கப்படி தனது அரசகுமார கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை நேசிப்பதற்கு பயிற்சிவிக்கப்பட்டிருந்தாள். துரியோதனின் அன்புக்கு அக்கறைக்கும் மிகவும் ஏங்கியிருந்தாளாம் பானுமதி. ஆனால் நிஜத்தில் பல வழிகளிலும் பயன்படுத்தி கொண்டானே தவிர பானுமதி மீது துரியோதனின் அன்பு செலுத்தவில்லையாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தானாம் துரியோதன். அரண்மனைக்குள்ளேயே போதை களியாட்டங்களில் ஈடுபட மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். இதை பற்றி பின்னர் அறிந்த பீஷ்மர் கண்ணீர் விட்டு அழுதாராம். குரு வம்சத்திலேயே இதற்கு முன் இப்படி ஒரு புனிதத்தன்மையை மதியாத அடாத செயல்களே வரைமுறையற்ற உடலின் நுகர்வே நடத்திருக்கவில்லை. துரியோதனன் ஒருவனால் எல்லாமே மிருகத்தனமாக மாறிப்போனது. தனது கணவனின் கவனம் தன் மீது திரும்பாததால் ஏற்கனவே மனசோர்வு அடைந்திருந்த பானுமதி குழம்பிய மனநிலையோடு மதுவை உட்கொண்டாளாம். நிலை குலைந்த மனதோடு நிலை தடுமாறி மோசமான சூழலுக்குள் விழவிருந்த பானுமதியை அறையின் மறுபகுதியில் இருந்து கவனித்தாராம் கிருஷ்ணர். மக்கள் கூட்டத்திற்கிடையே வழி ஏற்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று பாதி உடையோடிருந்த பானுமதியை காக்க வேண்டி தனது கைகளில் ஏந்தி அவளது அறையில் விடும் அபாய செயலுக்கு துணிந்தாராம். பானுமதியில் அறையில் இருந்து வெளியேறும் முன் திரும்பி பார்த்த கிருஷ்ணரின் மனதில் இவ்வளவு மெல்லிய அற்புதமான உயிர் துரியோதனின் கரங்களில் சிக்கி கிடக்கிறதே என்று தோன்றிய எண்ணம் அவரது கண்களில் கசிந்து ஊற்றெடுத்து கண்ணீராக பெருகியதாம். இன்றைக்கு 24வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு நண்பர்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம 25வது தலைப்பை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஆதரவை எங்களை தெரிவிங்க. இங்கே யாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தினம் தினம் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் மக்களே. நம்ம மகாபாரதம் கதை நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். உங்களோட ஆதரவை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களால் முடிஞ்ச ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நாங்களும் சந்தோஷம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கும் இன்னும் அந்த கதையை இன்னும் மேற்படி நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய கதைகள், கடவுளை பற்றி இன்னும் நிறைய கதைகள் போடலான்னு இருக்கோம். நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு மேற்பட்டு நாங்கள் போடலான்னு இருக்கோம். நன்றி மக்களே, வணக்கம். நாளை பார்ப்போம். To this grand feast I have prepared for you all today. Illuvaru pokore potrega pamile valango gamnyo matri.